கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்னோட இந்த தேவைக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வியாதியில் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இந்த வியாதியிலேருந்து யார் சுகம் தருவா, அல்லது என்னோட பலவீனத்தில் யார் என்ன கவனிப்பா அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இந்த தொழிலுக்காக என் தேவைகளை யார் சந்திப்பா, அதற்கான ஞானத்தை யார் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாருக்குமே சேர்த்து ஒரே வசனம், நியாயாதிபதிகள் 17:2, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்படும், உன் வியாதிகள் கர்த்தரால் நீக்கப்படும், உன்னுடைய ஆலோசனைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும். இப்படி எல்லா காரியமே அந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்குது. கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையுமே மாற்றும். கவலைப்படாமல் இருங்க. உங்களுடைய எல்லா தேவைகளிலையும், இப்போ உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா, என் தேவையை கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய இந்த தேவையில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும், என்னுடைய இந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் எனக்கு வெளிப்படும், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு தேவைப்படுகிற ஆலோசனைகளில் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தயங்கி நிற்கிற நேரத்தில் கர்த்தருடைய வழி எனக்கு ஆசீர்வாதமாய் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக கர்த்தருக்கு அற்புதம் செய்ய ஒரு நிமிஷம் போதும். இன்றைக்கி நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நேரங்கள் முழுவதும், இனி இருக்கிற மணி நேரங்கள் முழுவதும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தரால் நான் ஒரு சேனையை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், என் தடைகள் எல்லாத்தையும் நான் கர்த்தரால் தாண்டுவேன் அப்படின்னு அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. புலம்புவதை பார்க்கிலும், புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருப்பதை பார்க்கிலும் ஆனந்த சத்தமாய், அதாவது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழுவதாக, அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய மனம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை கர்த்தர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால் இனிமேல் உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிங்க. எது தேவையோ அதை பற்றி அதிகமாக அறிக்கையிட ஆரம்பிங்க. உங்களுக்கு சுகம் தேவைன்னா உங்கள் பலவீனத்தை கூறாதீங்க. நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக அந்த வசனத்தை சொல்லுங்கள். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கிறோ அது எல்லாத்தையும், அதாவது உங்களுக்கு குறைகள் எல்லாத்தையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் உடனே செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஆமென்.